Nothing OS 4.0 பீட்டா இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் Nothing OS 4.0 இன்னும் புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த Nothing OS 4.0 பீட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Nothingோட ஃபோன் 3 அதுக்கப்புறம் 2A அதுக்கப்புறம் 2A பிளஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து 3A அண்ட் 3A ப்ரோ ரிலீஸ் ஆச்சு. அந்த டிவைஸ்க்கு வந்து பீட்டா வந்து அவைலபிளா இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீட்டா வந்து ட்ரை பண்ணாதீங்க. பீட்டா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பேட்டரி இஷ்யூஸ் கூட இருக்கும். ஸோ கூடி சீக்கிரமே பப்ளிக் ரோல்ட் வந்து ஆகும். அப்ப நம்ம வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். உங்களுக்கு யாருக்காவது கேனோ ப்ரோ அபிஷியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ Nothing OS 4.0 என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விசுவல் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆக கிடையாது. நமக்கு வந்து ஹோம் ஸ்கிரீன் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த வால்யூம் ஸ்லைடர், குயிக் செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே தான் இருக்கு. பட் நம்ம சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீனோட அந்த ஆப்போட அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளூயிடா வந்திருக்கும். இந்த Nothing OS 4.0 நமக்கு வந்து Android 16 வந்து பேஸ் பண்ணது. செட்டிங்ஸ்ல நமக்கு அந்த அபவுட் பேஜ் வந்து இருக்கும், அதை கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாக் ஸ்கிரீன் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே சேஞ்ச் ஆகல. பட் நமக்கு ரெண்டு புது கிளாக் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கிளாக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது ரெண்டு புது கிளாக் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பார்க்க டிசைன் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ எனக்கு இந்த Nothing OSல ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பாத்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன்ல இருக்கிற விஜெட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டா அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் வந்து ரெண்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா Nothing OSல இருக்கும்போது லாக் ஸ்கிரீன்ல ரெண்டு ஆட் பண்ணி வச்சுக்குவேன். ஜஸ்ட் நான் பவர் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும் போதும், டேரக்டா ஹோம் ஸ்கிரீனை ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணி அது வேணும்ன்றத ஆஃப் பண்ணிக்க முடியும். இதே மத்த யூஏல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீனை மேல ஸ்வைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணும். அது ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்துட்டு லாக் எடுத்தா தான் போய் அதை ஆஃபே பண்ண முடியும். Nothing OS லாக் ஸ்கிரீன்லயே நம்மளால டைரக்டா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இந்த 4.0ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் அந்த ரெண்டு கிளாக் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேர் Nothingல சொல்லிட்டே இருப்போம், டார்க் மோட் வந்து பார்த்தா கரெக்டா டார்க் மோடா இல்ல, ஜஸ்ட் ஒரு கிரே லுக்ல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. செட்டிங்ஸ்ல நமக்கு அந்த டார்க் மோட்ல போனோம் அப்படின்னா கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா டார்க் மோட் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதை எனேபிள் பண்ணும்போது டார்க் மோட் இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்போ நமக்கு அந்த கிளியர் பிளாக் வந்து பார்க்க முடியுது. இந்த டார்க் மோட் பத்தி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்போ ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆப் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தா ஆப்ஸ் கீழே வந்து ஆப் ஆப்டிமைசேஷன் அங்க வந்து இருக்கு. ஸோ இந்த பேஜ் நம்ம போன் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாமே வந்து காட்டும். நீங்க அந்த ஆப் ஆப்டிமைஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆப் எல்லாம் வந்து ஃபுல்லா ஆப்டிமைஸ் பண்ணி விட்டுரும். ஒன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சிஸ்டம்ல இருக்கிற ஆப்ஸ் ஓபன் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஓபன் ஆகும். அதுக்கு வேண்டிய இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் சென்டர்ல நமக்கு ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த நோட்டிபிகேஷன் பேனல் அந்த ப்ளூடூத் மட்டும் நமக்கு 2x2 வந்து இருக்கும். இப்போ நம்ம மோஸ்ட் எல்லா குயிக் செட்டிங்ஸையும் வந்து 2x2 வந்து வச்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆன் பண்றோம், வைஃபை ஆன் பண்றன்ற போது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் ப்ளூடூத் ஆஃப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம ஆட்டோ ரொட்டேட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ ரொட்டேட் ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் வந்து வருது. ஸோ முதல் Nothing OS 3.2ல இந்த மாதிரி வந்து இருக்காது. இன்னொரு சேஞ்ச் கூட நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் 3.2ல நம்ம ஏதாவது ஆன் பண்றோம், இப்போ எக்ஸாம்பிள் ஃபிளாஷ் லைட் ஆன் பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா நமக்கு அது ரெட் கலர்ல வந்து இருக்கும். இப்போ நமக்கு இது வந்து பாருங்க அந்த பேக்ரவுண்ட் ஒயிட் வந்து இருக்கு. அது நமக்கு அந்த ஜஸ்ட் அந்த ஐகான் மட்டும் நமக்கு ரெட் கலர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இப்போ இந்த சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாப்அப் வியூல நம்ம ரெண்டு ஆப் வந்து வச்சுக்க முடியும். பட் ஆனா நம்மளால ரெண்டு ஆப்பை வந்து மினி ஸ்கிரீன் ரன் பண்ண முடியாது. ஒரு ஆப் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆப் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப் மினிமைஸ் பண்ணிட்டு அது வந்து ஓப்பன் ஆகும். உங்களால மாத்தி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பாப்அப் வியூல இந்த மாதிரி சேஞ்ச் வந்து கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சிஸ்டம்ல ரெக்கார்டர் ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப்போட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த புது லுக் வந்து பார்க்க நல்லாவே இல்லை. ஸோ முதல்ல இந்த லுக் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஆப்ல நம்ம சென்டர்ல ரிவர்ஸ் போற மாதிரி நமக்கு ஒரு வீல் இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈஸியா போய்க்க முடியும். இப்போ அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க, பார்க்க நல்லாவே இல்ல. தென் செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து ஏஐ யூசேஜ் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. டிவைஸ் என்ன டைம்ல ஏஐ யூஸ் பண்றோமோ அது அந்த சின்ன டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தா காட்டும். என்ன ஏஐ யூஸ் பண்ணா எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து காட்டும். அதை நம்ம டுடே அதுக்கப்புறம் வீக்லி ரிப்போர்ட் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் எசென்சியல் ஆப்ஸ் நம்ம வேணும்ன்ற விஜெட் வந்து நம்மளே ஓனா கிரியேட் பண்ணிக்க முடியும். Nothing ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, அந்த வெப்சைட்ல வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தா playground.nothing.tech அந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் ஆப் அப்படின்னு இருக்கும். அங்க நமக்கு வந்து ப்ராம்ப்ட் டைப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராம்ப்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு சின்ன விஜெட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த விஜெட் நம்மளால வந்து ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நமக்கு இது வந்து கொஞ்சம் ஏர்லி ஆக்சஸ்ல வந்து இருக்கு, எல்லாத்துக்கும் அவைலபிளா இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கும். சோ நீங்க அப்படி கிரியேட் பண்ற விஜெட் வந்து பார்த்தா மத்த யூசர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். சோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஜெட்ல வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினி கால்குலேட்டர் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ரிமைண்டர், அதுக்கப்புறம் டைல் ரோலர், அதுக்கப்புறம் சின்ன கேம்ஸ், இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம
இல்லாம நம்ம மியூசிக்ல வந்து ஈக்குவலைஸ் வச்சிருப்போம், அந்த ஈக்குவலைசர் வந்து பார்த்தா ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கேமரா ப்ரீசெட் அதெல்லாம் கூட நம்மளால வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். மத்தவங்க ஷேர் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த கேமரா ப்ரீசெட்ல இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா கொண்டு வர போறாங்க. ஒன்ஸ் நத்திங்கோட 4.0 நம்ம பப்ளிக் ரோட் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சோ கைஸ், இப்போதைக்கு நத்திங் OS 4.0 நமக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து பார்த்தா பீட்டால இருக்கு, அதாவது டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு. டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் ரோட் வந்து பண்ணுவாங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பீட்டா வந்து அவைலபிளா இருக்கு, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த பேட்டரி ட்ரெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. சிஸ்டம் நமக்கு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் நிறைய யூஐக்கு வந்து அப்டேட் வந்து வரப்போகுது. அதாவது ஆக்சன் OS 16 வந்து வரப்போகுது, ரியல்மி OS 7.0 வந்து வரப்போகுது, One UI 8.0 8.5 நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் HyperOS 3 நம்ம ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஆக்சன் OS 16 ரியல்மி OS 7.0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அதான் நீங்க மிஸ் பண்ண கூட நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான், நீங்க சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.